ஒசூரில் டாடா ஏஸ் ஓட்டுநரை வெட்டி கொலை செய்த வழக்கில் போலீசார் இருவரை கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் தேர்பேட்டை தெப்பக்குளம் பகுதியைச் சேர்ந்த டாடா ஏஸ் ஓட்டுநர் சிவக்குமார் கடந்த 21ஆம் தேதி இரவு வீட்டின் முன்பு அடையாளம் தெரியாத நபர்களால் அரிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து ஒசூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் சிவக்குமாரை அடையாளம் காண்பித்து கொலைக்கு தூண்டுதலாக இருந்ததாக ஒசூரை சேர்ந்த நவீன் மற்றும் வினோத்குமார் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட சிவக்குமாரின் உறவினரான நவீனின் மனைவியிடம் சிவக்குமார் அடிக்கடி கிண்டல் செய்து வந்ததாகவும் இதனை பலமுறை எச்சரித்தும் சிவக்குமார் கேட்காததால் கொலை செய்ததாக தெரிய வந்துள்ளது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலை வழக்கில் தலைமறைவாக உள்ள மேலும் 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர்.